அது ஆதியில் வந்து பெண் தான் வலிமையாக இருந்திருக்கிறா. ஒரு பெண் தான் வந்து ஒரு இனக்குழுவினுடைய தலைவியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் கீழே தான் வந்து ஆண்கள் வேலை செய்திருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அது உடல் உழைப்பு சார்ந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அது வந்து மாறும்போது, ஒரு பெண் வந்து அடிமைப்படுத்தப்படுறா. அவளுடைய அடிமைத்தனத்துக்கான காரணங்களே என்னன்னா, இந்த சாதி, சமய சடங்குகள் வந்து மத சடங்குகள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு பெண்ணுகிட்ட ஒப்படைச்சு, அவ தான் எல்லாத்தையும் காக்கிறவ. அத மீறினா அவ வந்து அந்த புனிதம் கெட்டு போச்சு. இப்ப அப்படின்றது ஒரு பெண்ணை அடுக்குவதற்கு காரணமும் வந்து ஒரு சாதி, மதத்தினுடைய இருக்கிற பிற்போக்குத்தனம் தான். ஒரு சா எல்லாத்துக்குமே அங்க தான் மையப்புள்ளியா இருக்கு. அப்போ அது அது இல்லாம இருக்கிறது, அத ஒழிக்கிறதுன்றது வந்து ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு ஒரு தேவையும் கூட. அது வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொத்து சேர்க்கறது மட்டுமே குழந்தைகளுக்கு வந்து நல்லது கிடையாது. நல்ல சாதியற்ற, மதமற்ற ஒரு சமூகத்த படைக்கிறதுக்கும், நாம வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நல்ல சமூகத்த வந்து ஒரு மூட பழக்கவழக்கங்களற்ற ஒரு சமூகத்த குடுத்துட்டு போறது, நம்ம குழந்தைகளுக்கு அத விட பெரிய சொத்து அது.